என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வரமிளகாலாம் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த கண்டெய்னருக்கு அடியில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகளும் இந்த மிளகாயோடைய காம்புகளும் அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் அந்த காம்பையும் அந்த விதைகளையும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை வந்து நீங்கள் அரிசியிலையும் பருப்புலேயும் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. அதாவது வண்டு வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த காரத்தன்மைக்கு வண்டோ பூச்சோ வரவே வராதுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த மிளகாய் காம்பையும் விதைகளையும் இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதன் மூலயமா நம்ம அந்த பூச்சி பிடிச்சி வீணாகக்கூடிய அந்த அரிசியையும் பருப்பையும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த கண்டெய்னரில் பருப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு உள்ளே வந்து பருப்புக்கு உள்ளே இந்த பை, அதாவது குட்டி அந்த மிளகாய் விதைகள் இருக்கக்கூடிய பையை அழகாக வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த காரத்தன்மைக்கு பூச்சி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதுக்காக தனியாக வந்து நம்ம மிளகாவை யூஸ் பண்ணணுன்றதில்ல. நம்ம வேஸ்ட்டாக போடக்கூடிய அந்த காம்பு இருந்தால் கூட போதும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.